இப்போ வந்து சங்கிலி தொடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. அதாவது என்ன சொல்லுதுன்னா, இன்றைக்கு வந்து ஒரு பாம்பு இருக்கு அப்படின்னா, அந்த பாம்புக்கு உணவாக எலி தேவை. அப்போ அந்த எலி இருக்கு அப்படின்னா, அந்த எலிக்கு உணவாக இருக்கக்கூடிய சிறு சிறு உயிர்கள் தேவை. அப்போ அந்த உயிர்கள் இருக்குன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு தாவரங்களுடைய மிகுதி தேவை. அப்போ தாவரங்கள் இருக்கு அப்படின்னா, அந்த தாவரங்களிலிருந்து பழங்கள், விதைகளை கொண்டு செல்வதற்கு பறவைகள் தேவை. இவையெல்லாம் இருக்கு அப்படின்னா, இந்த மனிதன் இந்த சங்கிலி தொடர்ல ஒரு பகுதியாகத்தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம மட்டும் அரிசிய வச்சுக்கிறோம். நம்ம மட்டும் அந்த அரிசிய போட்டு சாப்பிடுறோம் அப்படின்னா, பறவைகளும் மற்றவைகளும் என்ன ஆகும்? ஒருவேளை நீங்க யோசிச்சு பாருங்களேன். பாம்பே நம்ம உலகத்துல இல்லாம போச்சு. என்ன ஆகும்? எலிகள் பெருகி நம்மளால வாழ முடியாத நிலை ஏற்படும். சரி, எலியே இல்லாம போச்சு நம்மளால என்ன ஆகும்? பாம்புகள் வேறு உணவுகளை தேட ஆரம்பிக்கும்போது நம்ம கூட அதுக்கு இரையாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த சங்கிலி தொடரை மனிதன் என்றுமே மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம கலாச்சாரத்துல நாம் உண்ணுவதற்கு முன்பு பறவைகளுக்கும் மற்றதுக்கும் அன்னம் கொடுத்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறோம்.